அதனை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞரணியைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக என்னை சந்திக்கின்ற பொழுது அதற்குண்டான ஒரு சுயேட்சையே இல்லை அவர்களிடம். திடீரென்று முந்தா நாள் காலையில் திடீர்னு நாங்களாம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்காங்க, நாங்களும் கலந்து கொண்டே இருக்கோம். அதாவது இந்த பொங்கல் விளையாட்டு என்பது, பொங்கல் திருவிழா என்பது பாரம்பரியமாக நம்முடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு போட்டி. இது என்னன்னா நகர்ப்புறம் ஆகி கொண்டிருக்கிற இது கிராமப்புற விளையாட்டு போட்டி. நகர்ப்புறம் ஆக என்னன்னா ஒவ்வொரு இடத்துல நகர்ப்புறத்தில் அழிஞ்சிட்டு வர்ற இந்த விளையாட்டு போட்டியை நான் இன்னும் இந்த வாய்ப்பாளத்தில் உயிர்ப்போட வச்சிருக்கேன். உங்கள் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் பாராட்டியே ஆகணும். இந்த உரியடிக்கிற போட்டி, அப்புறம் சைக்கிள், அது என்னது மியூசிக் சேரு, அப்புறம் சவுக்கு மரம், வழுக்கு மரம் ஏறுறது, இது எல்லாமே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்னொரு 20 வருஷம் 50 வருஷம் போது இந்த விளையாட்டு இப்போ இருக்கிற இந்த குழந்தைகள்லாம் இதெல்லாம் மறந்துடுவாங்க. இதெல்லாம் அழியாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கூறி இந்த விளையாட்டு போட்டிக்கு வருகை கொண்டிருக்கின்ற மாமா அவர்களையும், தம்பி கோவிந்தராஜ் அவர்களையும், சிவகுமார் அவர்களையும், வேலுச்சாமி அவர்களையும், சின்னச்சாமி அவர்களையும், முருகன் அவர்களையும், மற்றும் நம்முடைய சத்யராஜ், சிவா மற்றும் இந்த விழாவில் சிறப்போடு நீங்கள் ஆர்வம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. என்னன்னா இன்னும் விளையாட்டு போட்டி, இன்னும் டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதுக்குள்ளே வந்து நாங்கள் குட்டை கலந்துட்டோம், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. மீண்டும் இந்த விளையாட்டு போட்டியை இப்போ இருக்க நடத்துகிற ஒவ்வொரு இளைஞரும் தங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும் தொடர்ந்து நடத்தணும் என்று கூறி வாய்ப்புக்கு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம்.